தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி ஏன் தேடுங்க, முதல்ல என்னை தேடு, முதல்ல என்கிட்ட வா அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அநேகர் என்னை வாயினாலே துதிக்கிறாங்க. இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இருதயம்னா என்னது? நம்ம ஸ்பிரிட், நம்முடைய ஆவி. ஆவி இல்லைன்னா ஒரு மனுஷன் இல்ல. ஆவி இருந்தாதான் அவனால என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். அப்ப வாயில பேசுறவனை கர்த்தர் ஏற்கிறது இல்ல, செயல் செய்கிறவர்களை, தேவனுக்கு செயல் செய்கிறவர்களை தேவன் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ தேடுங்கள் அப்படிங்கிறாரு. என்னன்னா, தேடுறவங்க அப்படிங்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்ல வளருவாங்க. எந்த சூழ்நிலையும் எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கும் பொழுது, உறுதியா சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பலன் கூட கொடுக்கப்படும், சமாதானம் கூட கொடுக்கப்படும், அபிஷேகம் கூட கொடுக்கப்படும், வரங்கள் கூட கொடுக்கப்படும், ஐஸ்வர்யம் கூட கொடுக்கப்படும், எல்லாம் அதிகமாய். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்கிரீஸ் பண்ணுவார். அது இங்கதான் இந்த ரகசியம் இங்க இருக்கு, உறவிலே இருக்கிறது.